இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சக்தி காந்ததாஸ் தலைமையில் அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கிய நாணய கொள்கை கூட்டம் 2 நாட்கள் நடைபெற்றது. நாணய கொள்கை கூட்டத்தின் முடிவை இன்று காலை சக்தி காந்ததாஸ் வெளியிட்டார். இந்திய ரிசர்வ் வங்கி மே 22 மற்றும் பிப்ரவரி 23க்கு இடையில் மட்டும் RBI தனது பெஞ்ச்மார்க் வட்டி விகிதமான ரெப்கோ விகிதம் சுமார் 250 அடிப்படை புள்ளிகள், அதாவது 2.5% வரையில் உயர்த்தியது. கடந்த ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட் கூட்டத்தில் RBI தனது வட்டி விகிதத்தை உயர்த்தவில்லை. ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றமும் இல்லை என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.5ஆக நீடிக்கும் என்று அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்து ரெப்போ வட்டி விகிதம் மாற்றம் செய்யப்படவில்லை. நடப்பு நிதியாண்டில் 4வது முறையாக ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் 6.50% நீடிக்கிறது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்தார். மேக்ரோ பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அடிப்படை பொருளாதார வளர்ச்சியில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 2000 ரூபாய் நோட்டு திரும்ப பெற்ற பின்பு இந்திய வங்கியில் அதிகப்படியான நிதி ஆதாரங்கள் உள்ளது. காய்கறி விலை உயர்வு 3வது மாதமாக நாட்டின் CPI எனப்படும் சில்லறை பணவீக்கத்தை பாதித்துள்ளது. இந்தியாவின் பணவீக்கம் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க RBIயின் நாணய கொள்கை தயாராக உள்ளது என RBI கவர்னர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். இந்தியா உற்பத்தி வளர்ச்சி பாதையில் இருப்பதாகவும் சேவைத்துறை தடுமாற்றத்தில் இருப்பதாகவும் RBI கவர்னர் சக்தி காந்ததாஸ் கூறினார். இந்தியாவில் பணவீக்கம் கூடுதலான காலம் நீட்டிக்கும் என RBI கவர்னர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார்.